ராசிபுரத்தில் பேருந்து நிலையம் கட்டுவதற்கு ராசிபுரம் முனிசிபாலிட்டி நடவடிக்கை எடுத்து வருகிறது. பேருந்து நிலையம் கட்டுங்கள், கட்ட வேண்டாம் என்று சொல்லவில்லை. நீர்நிலை தேக்கம், அது நீர்பிடிப்பு வாட்டர் ஸ்டேஷன் இல்லை என்று சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறீர்களா? இது கட்டடம் கட்டுவதற்கு களிமண் கிளே சாயில் இல்லை என்று யாராவது சயின்டிஸ்டை வைத்து அனுமதி பெற்றிருக்கிறீர்களா? சுற்றுப்புற சூழ்நிலை அனுமதி பெற்றிருக்கிறீர்களா என்று மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஒரு மனு 4 மாதங்களுக்கு முன்பாக அனுப்பியிருக்கிறாருன்னு சொல்லி அது மேலே நடவடிக்கை எடுக்காதனால உயர்நீதிமன்றத்தை தேடி அவர் வழக்கு தாக்கல் செய்ததை மாண்புமிகு உயர்நீதிமன்றம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டு ஒரு உத்தரவு போட்டிருக்கிறார். எந்த பிரிவு கொடுத்துருக்காங்க? அதான் ஓய். அதான் ஓய். அவங்க ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவருக்கு பாதுகாப்பு தேவைப்படுதுங்கிற செய்தி உளவு பிரிவு மூலமாக போயிருக்குது. ஆஃப்டர் சாட்டிஸ்ஃபைங் தி வெர்ஷன் ஆஃப் தி இன்டெலிஜென்ஸ் தேர் கிராண்டிங். அவ்வளோதான். இதில் ஒன்றும் அரசியல் ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு மனிதனையும் காப்பாற்ற வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு. இந்த இவரை கூட அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. வரலாம். பாலியல் தொல்லை தம்பி எங்கேயாவது நடந்தால் பரவாயில்ல, தினம் பள்ளிக்கூடத்தில் நடக்குது. மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் சொல்கிறார் 258 வாத்தியாருக்கு மேலே பெட்டிஷன் இருக்கான். இந்த 258 பேரையும் அதை விட ஒரு ஜாயின்ட் கமிஷனர் டிரான்ஸ்போர்ட்டில் அவர் ஒரு பெண் காவலர்கிட்ட அவர்கிட்ட தகாத முறையில் நடந்துக்கிட்டதாக சொல்லி அதை விசாரிக்க சொல்லி காவல்துறை அதிகாரிகளே நியமிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பேர் விசாகா கமிட்டி. அது உங்களுக்கே தெரியும் என்னன்னு. நாமக்கல்ல 24 ஹவர்ஸில் ஏதாவது ஒரு இடத்துல பாலியல் தொல்லை நடக்காத இடமே கிடையாது. காரணம் ஒன்றும் இல்லை, இந்த கேஸ் இது போன்ற வழக்குகளை விரைந்து நடத்தி உரிய தண்டனை வழங்க வேண்டும். அதுதான். அது நடந்தால் குற்றத்தை குறைஞ்சிடும். ராசிபுரத்தில் பேருந்து நிலையம் கட்டுவதற்கு ராசிபுரம் முனிசிபாலிட்டி நடவடிக்கை எடுத்து வருகிறது. இப்போ இந்த நாமக்கல்லை பொறுத்தவரையிலும் இது டவுன் பஞ்சாயத்தாக இருந்ததுலேருந்து எனக்கு தெரியும். டவுன் பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி ஆகி அப்புறம் ஃபஸ்ட் கிரேட் முனிசிபாலிட்டி ஆகி இன்றைக்கி கார்ப்பரேஷனாக மாறி இருக்கிறது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஊர் வளர்ச்சி அடையுது. அதே போல் ராசிபுரமும் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அங்கே ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டுவதற்கு ஒரு 15 மைல் தள்ளி அந்த முனிசிபாலிட்டி ஒரு முடிவு எடுக்கிறது. அதை எதிர்த்து பஸ் ஸ்டாண்டு வேண்டும், ஆனால் அந்த இடத்தில் கட்டக்கூடாது என்று எங்கள் கட்சியைச் சேர்ந்த அருள் அவர்கள் ஒரு வழக்கினை நமது சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு தாக்கல் செய்தார். அவர் கேட்ட 3 கேள்வி தான். பேருந்து நிலையம் கட்டுங்கள், கட்ட வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஊர் வளர்ச்சி அடைகிறது, இது தேவைப்படுகிறது. ஆனால் நீர்நிலை தேக்கம், அது நீர்பிடிப்பு வாட்டர் ஸ்டேஷன் இல்லை என்று சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறீர்களா? இது கட்டடம் கட்டுவதற்கு களிமண் கிளே சாயில் இல்லை என்று யாராவது சயின்டிஸ்டை வைத்து அனுமதி பெற்றிருக்கிறீர்களா? வேறு சுற்றுப்புற சூழ்நிலை அனுமதி பெற்றிருக்கிறீர்களா என்று மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஒரு மனு 4 மாதங்களுக்கு முன்பாக அனுப்பியிருக்கிறார். மாவட்ட ஆட்சித்தலைவர் மதிப்பிற்குரிய டாக்டர் உமா அவர்கள் இந்த மனு அவர் பிஜேபிக்காரர் தானே அனுப்பியிருக்கிறாருன்னு சொல்லி அது மேலே நடவடிக்கை எடுக்காதனால உயர்நீதிமன்றத்தை தேடி அவர் வழக்கு தாக்கல் செய்ததை மாண்புமிகு உயர்நீதிமன்றம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டு ஒரு உத்தரவு போட்டிருக்கிறார்கள். இந்த மனுதாரரை நீங்கள் நேரடியாக அழைத்து பேசி ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அது 4 வாரங்களுக்குள் மாவட்ட ஆட்சித்தலைவர் இதை ஏன் செய்யவில்லை, அவர் சமர்ப்பித்த அந்த மனு மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை, அவர் கூறிய அந்த 3 கேள்விகளுக்கும் ஏன் பதில் அளிக்கவில்லை, 4வதாக அந்த ஏடிசி டிப்போவை விரிவாக்கம் செய்வதில்
மாநில அரசாங்கத்திற்கு என்ன இழப்பு ஏற்படுகிறது, மக்களுடைய சௌகரியங்களுக்காக ஏன் அதை நீங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடாது என்ற கேள்வியெல்லாம் கேட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் இதை பதிலளிக்க வேண்டும் என்று இவர் மனுவை அனுமதித்து இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருக்கிறார்கள். எனவே பஸ் ஸ்டாண்டு கட்டுவதற்கு பிஜேபி எதிர்ப்பு அல்ல, பஸ் ஸ்டாண்டு வேண்டும். ஆனால் இந்த 3 முக்கியமான கேள்விகளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் பதிலளிக்க வேண்டும். சுற்றுப்புற சூழ்நிலை, வாட்டர் ஸ்டேக்னேஷன் இல்லை என்றும், அதே போல் கிளே சாயில் கிடையாது, இட் இஸ் தி ஃபிட்டஸ்ட் பிளேஸ் டு கன்ஸ்ட்ரக்ட் பஸ் ஸ்டாண்ட் என்ற சர்டிஃபிகேட்டும் ஒரு சயின்டிஸ்ட்டை வைத்து அந்த சர்டிஃபிகேட்டு ஏன் மாவட்ட ஆட்சித்தலைவர் வாங்கவில்லை, இத்தனை காலமாக டிலே செய்வதனுடைய மர்மம் என்ன என்ற கேள்வியெல்லாம் உயர்நீதிமன்றம் அவருடைய மனுவிலே கேட்டிருக்கிறது. அதனை மாவட்ட ஆட்சித்தலைவர் நாளைக்கு நீங்கள் எழுதினீங்கன்னா இதெல்லாம் ஆமாம், ஆண்டலூர் கேட்டையும் பாருங்கள், ஏடிசிக்கு விரிவாக்கம் செய்யணும் பாருங்கள். இதில் கட்டணும்னா இந்த 3 கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க ஹைகோர்ட்டில் கேட்டிருக்காங்க. அது மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனடியாக 4 வாரங்கள் உயர்நீதிமன்றம் டைம் கொடுத்திருந்தாலும் அது 4 நாட்களுக்குள்ளாக ஒரு அவசரமாக ஒரு கோரிக்கையாக எடுத்துக்கொண்டு பணியாற்ற வேண்டும் என்று அவர்களையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன்.